இதுக்காக தானே ராதா என்ன நீ இங்க வர சொன்ன? நான் துளசி கிடையாதுன்னு நீ மோகன் கிட்ட நிரூபிக்கிறதுக்காக தானே வர சொன்ன? நீதான் மோகனுக்கு மனைவின்னு என்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக வர சொல்லிருக்க. ஆனா இன்னைக்கு நான் மோகன் கிட்ட நிரூபிச்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லவ மாதிரி நீ இருக்கியோ, நீ அவ்வளோ நல்லவ கிடையாதுன்னு. எந்த அளவுக்கு அன்பையும் மரியாதையையும் நீ குஷி கிட்ட இருந்து மோகன் கிட்ட இருந்து வாங்கினியோ, அது எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு மண்ணோட மண்ணா புதைக்க தான் போறேன். அதுக்காக இப்போ நான் என் உயிரை பணைய வைக்கணும்னாலும் அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். இப்படி நடக்க கூடாது, நடக்க கூடாது. துளசி, மோனையா, துளசி, 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 மோனையா, மோனையா, மோனையா. துளசி, 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 கண்ணை தொற. துளசி, துளசி, உனக்கு ஒண்ணு ஆகாது. துளசி, துளசி, மோனையா, என்னாச்சு? துளசி, கண்ணை திறந்து பாரு. துளசி, மோனையா, துளசி, உனக்கு எதுவும் ஆகாது. இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நீயே மோகனை என் கையில ஒப்படைச்சிட்ட ராதா. இதுக்கு மேல மோகன் உனக்கு திருப்பி கிடைக்கவே மாட்டான். பாய் ராதா. மோனையா, டாக்டர், 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 யாராவது டாக்டர், டாக்டர், இப்போ
இவ இவங்களுக்கு என்னாச்சு? என்னோட வைஃப் துளசி மயங்கி விழுந்துட்டா. இவங்களுக்கு எதனால இப்படி ஆச்சு? இவ கோமால இருந்தா. இவளுக்கு எந்த ஷாக்கும் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. அது இவளுக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆக இருந்தது, நான் காப்பாத்திட்டேன். ஆனா அதிர்ச்சியில மயங்கிட்டேன் டாக்டர். ப்ளீஸ் இவளை கொஞ்சம் செக் பண்ணுங்க. இவங்க கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். எனக்கு அந்த டாக்டரோட உடனே பேசணும். இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா அந்த டாக்டர்? உடனே கான்டாக்ட் பண்ண முடியுமா? எஸ் டாக்டர், நான் இப்போ உங்களுக்கு கால் பண்றேன். கிரேட். உடனே நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். பேஷண்ட் உள்ள கொண்டு வாங்க சீக்கிரம். அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. டோன்ட் வரி பாட்டி, அங்க எதுவும் ஆகாது. ராமாவும் அப்பாவும் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம பெரிய பாட்டி பேச்செல்லாம் கேட்குறீங்க? இவங்க எப்பவும் அடுத்தவங்கள டென்ஷன் படுத்திட்டே தான் இருப்பாங்க. அண்ணாதான். ஹலோ, ஹாஸ்பிட்டல்? என்னாச்சு கீர்த்தி? ஏன் என்னாச்சு? மோகனா ப்ளீஸ். என்னாச்சு கீர்த்தி? துளசி அண்ணி கோவில்ல ராதாவும் மோகனனாவும் கல்யாண சடங்கெல்லாம் பண்றத பார்த்தாங்களாம். என்ன? இப்போ நான் மோகன் துளசி, இப்போ அண்ணி ஐசியூல இருக்காங்களாம். ராமா அப்படிலாம் வேணும்னே பண்ண மாட்டாங்களே. மோகனையா, உங்களுக்கு காயம் எதுவும் படலை? ராதா, துளசி உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ராதா. ஏன் நடக்குதுன்னு புரியல. இந்த நிலைமையில நான் என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல. ராதா, நான் மட்டும் டக்குன்னு போய் காப்பாத்தலன்னா அப்புறம் துளசி. மோகனையா, கொஞ்சம் அமைதியா ஆனா இருங்க. எப்படி ராதா அமைதியா இருக்க முடியும்? துளசிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னால என்ன மன்னிச்சுக்கவே முடியாது. ஆனா மோகனையா, உங்களால ஒண்ணும் இப்படி நடக்கலையே. சொல்ல போனா ராதா, நான் அந்த இடத்துல இருக்கிற விஷயம் துளசிக்கு எப்படி தெரிஞ்சது? குஷி, நீ குஷி கிட்ட சொல்லிருப்ப. and குஷி தான் போய் துளசி கிட்ட சொல்லிருப்பா. இப்படி எதுவும் புரியாம துளசி என்ன காரியம் பண்ணிருக்கா பாரு. குஷி எதுவுமே பண்ணல மோகனையா. பின்ன துளசிக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? ராதா, நீயா? ஆமா மோகனையா, நான் தான் அவளை அங்க வர சொன்னேன். உங்களுக்கும் எனக்கும் இருக்க உறவு என்னன்றத கண்ணால பார்த்து புரிஞ்சுக்கணும் தான் வர சொன்னேன்.
இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ராதா, ராதா, நீ உன்னால யாருக்கும் வேணும்னே எந்த ஒரு கெடுதலும் பண்ணவே முடியாது. நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவகிட்ட என்ன பேசுறீங்க? நான் எதுவும் சொல்லல கீர்த்தி. ஆனா இவளோட முட்டாள்தனத்தை என்னன்னு சொல்றது? இப்ப இந்த குஷி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இவ ராதாவை எப்படி நல்லவன் புரிஞ்சிருக்காளோ அந்த அளவுக்கு அவன் நல்லவ கிடையாது. ஒரு விஷயத்தை இவ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வீட்ல ராதாவோட எதிரியா இருந்தது என் பொண்ணு தாமினி மட்டும் தானே. ஆனா இப்போ ராதாவோட மிகப்பெரிய எதிரி யாருன்னா அது இவள பெத்த அம்மா துளசி தான். இவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன் தெரியுமா? என்னைக்கு ராதா மோகன் கிட்ட இருந்து என் பொண்ணை பிரிச்சாலோ அதே மாதிரி துளசியையும் மோகன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக ராதா என்ன வேணும்னாலும் பண்ணுவா. இப்பவாச்சும் இவ புரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும் ராதா எவ்வளவு தப்பானவன்னு. அவ என்ன சொன்னா? ஏன் பொண்ணு தாமினி பள்ளத்துல விழுந்துட்டான் தானே. யாராவது பாத்தீங்களா? சொல்லுங்க, கேக்குறேன்ல. யார் பாத்தீங்க? பார்த்தது என்னவோ அந்த ராதா மட்டும்தான். அவ சொல்றது மட்டும்தான் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன் ராதாவே தானே என் பொண்ணு தாமினிய பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுருக்கலாம்ல. அண்ணி என்ன பேசுறீங்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என் வாய நீ மூடிடுவ காது. இவங்கள விடு, நீ கூடவா எதையும் புரிஞ்சுக்காம இருக்க? துளசி 8 வருஷமா கோமால இருந்திருக்கா. குணமாகி வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கா. அவளோட மனநிலை கொஞ்சம் கூட சரியாவே இருக்காது காது. இந்த சூழ்நிலையில அவ புருஷன் ஒரு வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிறத பாக்கும்போது அவ மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? ஒருவேளை இப்படியும் இருக்கலாம்ல. துளசிய தன்னோட பாதையில இருந்து விளக்குறதுக்காக ராதா அவளே இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்கலாம்ல. போது, நிறுத்துமா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போறோமா இல்ல ஹாஸ்பிட்டல் போறோமா? அங்க மோகன் தனியா இருக்கான். நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். ராமா, இது எல்லாத்தையும் நீ வேணும்னே தான் பண்ணியா? நான் இதை வேணும்னே தான் பண்ண மோகனையா. ஏன்னா மோகனையா என்னால கொஞ்சம் கூட சகிச்சுக்கவே முடியல. நீங்க ஒரு வேஷக்காரிக்காக உங்களையே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு வேஷக்காரிக்காக உங்களை நீங்களே ரெண்டா பிரிச்சுக்கிறீங்க. ஒரு வேஷக்காரிக்காக உங்க கடந்த கால நிகழ்காலத்தோட நீங்க போராடிட்டு இருக்கீங்க. நிஜமாவே இதெல்லாம் என்னால சகிச்சுக்க முடியல, என்னால பார்க்க முடியல. போதும், நிறுத்துறாதா. இப்படி ஒல்லறத முதல்ல நிறுத்து. துளசிய வேஷக்காரின்னு சொல்றத முதல்ல நிறுத்து. ஏன் திரும்ப திரும்ப அவளை வேஷக்காரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? போதும். வீட்டுல நடக்கிற விஷயத்தால உனக்கு துளசியை சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக இந்த சிச்சுவேஷனுடைய சீரியஸ்னஸையே நீ புரிஞ்சுக்காம இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அங்க துளசி வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, உன்னால அவளை பத்தி நல்லதா பேச முடியலனா விட்டுற. ஆனா அவளை பத்தி கெடுதலாவும் பேசாத. இன்னைக்கு உன்னாலதான் துளசி இந்த நிலைமையில இருக்கா. ஆனா நீ என்னடா
டாக்டர் துளசி எப்படி இருக்கா டாக்டர்? எப்படி இந்த அளவுக்கு நீங்க அலட்சியமா இருந்திருக்கீங்க? டாக்டர் மிஸ்டர் மோகன், கடந்த 8 வருஷமா கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒரே நிமிஷத்துல வீணா போயிருக்கும். இன்னைக்கு அவங்களுடைய உயிர் கூட போயிருந்திருக்கலாம். அப்படி என்ன அவங்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தீங்க? மோகன் எப்பவும் ராதா கூடவே தான் இருக்கணும். ராதா மோகன் என்னைக்கும் 2 வார்த்தையா இருக்கக்கூடாது. எப்பவும் ஒன்னா தான் இருக்கணும். வாக்கு கொடுங்க மோகனையா. நான் மோகன், டாக்டர் ஐ எம் சாரி. நான் துளசியை பத்திரமா பாத்துக்கிறேன். ஆனா துளசிக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க டாக்டர். அவங்களுக்கு இப்ப நான் மெடிசன் கொடுத்துருக்கேன். அவங்கள பூரணமா குணப்படுத்துறேன். பட் மிஸ்டர் மோகன், இனிமே இந்த மாதிரி தப்பு நடந்தா கண்டிப்பா அவங்களுடைய உயிரை காப்பாத்துறது கஷ்டமா போயிடும். ஏய் டாக்டர் சார், பொய் சொல்றதுக்கு அந்த பொம்பளை எவ்வளவு பணம் கொடுத்தா சொல்லுங்க. சொல்லுங்க எவ்வளவு பணம் கொடுத்தா? அதை விட 2 மடங்கு நான் தரேன். டாக்டரா இருந்துட்டு டாக்டர் தொழிலுக்கு துரோகம் பண்ணாதீங்க. உண்மையை சொல்லுங்க. என்னப்பா அது? நான் அதை விட 2 மடங்கு பணம் தரேன். நான் ராதா மோகன். என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. உண்மையை சொல்லுங்க. எதுக்காக இப்படி பொய் சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. அவ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. மரியாதையா உண்மையை சொல்லுங்க. ப்ளீஸ் டாக்டர் ஐம் சாரி. ஐம் சாரி டாக்டர். ஐம் சாரி. நீங்க ப்ளீஸ் துளசியை கொஞ்சம் பாத்துக்கோங்க ப்ளீஸ். ஐம் சாரி. வாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ராதா நீ? மோகனையா, அந்த பொம்பளை துளசி கிடையாதுன்னு நான் ஏன் உறுதியா சொல்றேன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சாகணும்ல. ஏன்னா மோகனையா, நானே என் கண்ணால துளசி அக்காவை பார்த்திருக்கேன். அவங்க எவ்வளவு நல்லவங்க, உங்களையும் குஷியும் எவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் நேர்ல அவங்கள பார்த்ததுல, ஆனா அவங்களோட மோகன், மோகன் குஷி. துளசி நல்லா இருக்கால? அப்பா அம்மா நல்லா இருக்காங்கல்ல? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? அப்பா அப்பா அம்மா என்ன மறுபடியும் விட்டு போக மாட்டாங்கல்ல? ஏய், குஷி, உங்க அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அவ அவ கண்டிப்பா குணமாயிடுவா. நீ டென்ஷன் ஆகாத. குஷி போதும். இப்ப எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். உன்னால இங்க அமைதியா உட்கார முடியலன்னா கிளம்பி போயிட. மோகனையா, அம்மா குஷி, குஷி, ஒன்னும் ஆகல உங்க அம்மாவுக்கு. அவ சரியாயிடுவா. நீயே பாரு. நீ என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்க ராதா? நீ மோகன் கிட்ட துளசியோட ஆன்மாவை பத்தி சொல்றதா இருந்தல்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுமா உனக்கு? தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நான் என்ன பண்றது? எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியலையே. துளசி அக்கா கூட தான் ஆன்மாவா இருக்க விஷயம் மோகனையாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா வர வர அந்த வேஷக்காரி என் மோகனையாவுக்கும் குஷிக்கும் என் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறிட்டு வராளே. என் மோகனையா குஷியோட உணர்வுகளோட அவ விளையாடிக்கிட்டு இருக்கா. அதனால எனக்கு வேற வழி தெரியல. இத பாரு ராதா, நீ உன்னோட இந்த குடும்பம் அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இத பாரு ராதா, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியணும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அந்த போலி துளசி கூடிய சீக்கிரம் பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியில துரத்துனதுக்கு அப்புறம் என் பசங்களையும் வெளியில துரத்துனாலும் துரத்துவா. மோகனை தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னையும் என் பசங்களையும் அந்த வீட்டை விட்டு அவ வெறும் கையோட அனுப்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.
ஆனா அப்படி நடக்க நான் நிச்சயமா விட மாட்டேன். இப்ப நேரம் வந்தாச்சு, நாம 2 பேரும் அந்த போலி துளசிக்கு எதிரா கை கோத்தே ஆகணும். என் கூட சேர்ந்து இதை நீ செய்வியா? வீடு, சொத்து, பணம் இது எல்லாத்தையும் நீங்க அடையறதுக்காக அந்த வேஷக்காரிக்கு எதிராக கூட நிப்பீங்கல்ல அம்மா. ஆனா என் மோகன் ஐயா குஷியோட பாதுகாப்புக்கு நிக்க மாட்டீங்க. அவங்க கூட இருக்க மாட்டீங்க.